நீங்க நாளைக்கு கரெக்டா வந்துருங்க, சரியா? நான் தான் நேத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன்ல. ஐ மீன், உங்ககிட்ட வந்து இந்நேரத்துக்கு சேர்ந்துருக்கணும் இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சாரி மாட்டிச்சு, அதை மட்டும் எடுத்து விடுங்க. இது என் ஆட்டிடியூட். நீ எதுக்கு கோபப்படுறன்னு என்ன ஆசைப்பட்டியோ அதான் நான் செய்யறேன். கதவை வெளியில இருந்து திறக்க முடியல, உள்ள இருந்து திறங்க. நீ என்ன காதலிக்கிறங்கிற விஷயத்த ஏன் உன் வாயால சொல்ல மாட்டேங்கிற? என்னை விட்டு இருக்க முடியலன்னு ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உங்களை நான் ரொம்ப காதலிக்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்ன காதலிக்கிறீங்க. ஆனா இது சொன்னாதான் தெரியுமா என்ன? கதவு, ஆ, கார் டோர், சாரி. நீ ரொம்ப சிம்பிளான பொண்ணு. உனக்கு இதெல்லாம் பிடிக்காது இல்லையா? நீ இப்போ திடீர்னு பணத்தை பத்திலாம் ஏன் பேசுற? உனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு, ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க, நான் இல்ல. லேட் பண்ணாம போய் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு வா. ஏதாவது பொண்ணு அவன் உன்னை வெறுக்கணும், அவன் என்னை காதலிக்கிற மாதிரி பண்ணணும். ஓ நீல், உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல நீல், என்னை பத்தி அவன் தப்பா பேசியிருந்தான்ல, அவன் கண்டிப்பா என் வலையில விழுறதுக்கு வாய்ப்பு. இன்னும் எந்த அளவுக்கு உன்னை நீ அசிங்கப்படுத்திக்க போற? எவ்வளவு தரக்குறையாவோ பேசிக்க போற? நீ உண்மையாவே ரொம்ப கேவலமான மோசமான வாழ்க்கை வாழ போற. ஏன்னா யாரோட வாழ்க்கையில அன்பு இல்லையோ அவங்க. இன்னைக்கு நீ என்னோட காதலை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட பிரச்சனை நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. இங்க பார், நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். பாத்தியா என்னோட ட்ரெஸ் எவ்வளவு அசிங்கமாயிடுச்சுன்னு? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், அப்புறம் பிராச்சி வீட்டுக்கு நம்ம போலாம். அவ கூட அமைதியா உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேச போறேன். அவளுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க போறேன். சரி போ. ஓகே. நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நான் விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணுதா?
காதல்னா உனக்கு என்னன்னு தெரியும்ல பிராச்சி. நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தப்பான எண்ணம் வந்துடவே கூடாது பிராச்சி. நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு ஏன் என்கிட்ட நீ சொல்ல மாட்டேன்ற? சொல்லு, ஏன் எதுக்காக இப்படிலாம் பேசுன? உனக்கு தெரியும் உன்னால என்னை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ என்னை காதலிக்கிற. அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுற? அதுவும் இல்லாம பிராச்சி, ஐ எம் ரியலி சாரி. நீ என்னை மன்னிச்சிரு. நான் உங்ககிட்ட வந்து தப்பா பேசிட்டேன். ஆனா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐ எம் சோ சாரி. நான் உனக்கு இன்னைக்கு சத்தியம் பண்றேன், நான் இந்த மாதிரிலாம் லைஃப்ல என்னைக்குமே பேச மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ், என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றியா? டெல் மீ. ரன்பீர் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் பிராச்சி. எனக்கு உன் மேல காதல் இல்ல. என்ன மறந்துடு ரன்பீர். மறக்க மாட்டேன் பிராச்சி. டாக்ஸி. பிராச்சி பிராச்சி பிராச்சி, ரன்பீர் கொஞ்சம் இரு. சொல்றத கொஞ்சம் கேளு பிராச்சி. பிராச்சி, பிராச்சி. இங்க பாரு ரன்பீர், சீக்கிரமா சகானாக்கு ஃபோன் பண்ணு. ஏன்னா என்ன நடந்ததுன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். Why are you wasting? சீக்கிரமா ஃபோன் பண்ணு. என் போனே ஆஃப் ஆயிடுச்சு. நான் எங்க இருந்து ஃபோன் பண்றது? இந்தா என் போன் இப்படி, சீக்கிரமா பேசு. போதும் போதும் சரிதா. இதுக்கு மேல சாப்பிட்டா என் வயிறே வெடிச்சிரும் போல இருக்கு. அது எப்படி முடியும்? வெறும் ஆரம்பம் தானே. நான் உங்களுக்காக பிரியாணி பண்ணியிருக்கேன். அது என்னன்னா எங்க வீட்ல எப்பவுமே இங்க என்ன நடக்குது? நான் ஒன்னும் கூப்பிடல, அவங்களாதான் வந்தாங்க. யார் அவங்களாம் வந்தாங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? நீங்க ஏதோ சொன்னீங்க, எனக்கு அது புரியல. அவங்களா வந்தாங்கன்னா நான் உன்னதான் சொன்னேன். நீ ஏன் வந்துட்டியே, உன்னை யாரும் கொண்டு வந்து விடலையான்னு கேட்டேன். அவர் வந்தாரு. அப்படின்னா அபி வந்திருக்கானா? இப்போ வீட்ல ரொம்ப கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கமா. இங்க பாருங்க, நீங்க கேட்ட பிளவுஸ் பீஸ் இதுதானே, சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப பாக்க வேணாம், அப்புறம் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு, டயர்டா இருப்பல்ல. காலையில என்கிட்ட உடனே போய் பிளவுஸ் பீஸ் வாங்கிட்டு வா, தைக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வேணாங்கிறீங்க. ஒரு தடவை பாத்துருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா போய் மாத்திட்டு வந்துடுறேன். அப்படின்னா நம்ம போட்ட பிளான் பக்காவா வேலை செய்யுது. நம்ம நினைச்சது நடக்க போகுது பாரு. ஆமா, நல்லா மாட்டிக்கிட்டான். யாரு? அது வந்து உங்ககிட்ட அந்த கடைக்காரன் நல்லா மாட்டிக்கிட்டான்னு சொல்றேன். அதாவது நீ மேட்சிங் பிளவுஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்ப, அந்த கடைக்காரன் உங்ககிட்ட சரியா காட்டலனா மாட்டிக்கிட்டான் தானே அர்த்தம். அததான் நான் சொன்னேன். ஆமா சரி, இங்க பாருங்க, இதுதானே நீங்க கேட்ட பிளவுஸ் பீஸ்? இததான் நான் கேட்டது. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த கலர் இருக்கே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிளாக்க நான் பார்த்ததே இல்ல, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய விஷயம் இருக்கு. பிளாக் தானே? பிளாக் தான், ஆனா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கே. பிரக்யா, நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். நான் ஒரு வேலை பண்றேன், நான் போய் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். நீ ரூமுக்கு போ, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரியா? டீ நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். தப்பிச்சேன்டா. சரிதா. நான் என்னன்னு சொல்வேன், எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது பாரு. என்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. நீங்க பொறுமையா பிரக்யாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. பிரக்யா அபிகிட்ட என்ன பேசினான்னு கேளுங்க. நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பக்கம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அதை பெருசாக்க தான் நாம இருக்கோம்ல. அதெல்லாம் சரிதான். முதல்ல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பிரக்யா மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டா அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டா. நான் போறேன், நான் போயிட்டு வரேன். நீ போன் பண்ணு, எனக்கு மறக்காம போன் பண்ணு. என்ன இல்லனா எனக்கு தூக்கமே வராது. போயிட்டு வரேன். போங்க. பிரக்யா ஏதோ டென்ஷன்ல இருக்கா. ஆனா ஏன்? நான் மீராவை கல்யாணம் பண்ணுவேன் தான். Stop it, Riya.
நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன்னை நீயே தான் காயப்படுத்திப்ப. நான் என்னைய காயப்படுத்திக்கணும்? ஏன் நான் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அத்தை. டேனுடைய கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமா ரன்பீர் எனக்கு சொந்தமாக போறோம். சோ என்ன நானே அப்படி பண்ணிக்க மாட்டேன். ரியா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி பண்றதால என்ன நானே காயப்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணேன். குழந்தை மாதிரி நடந்துக்கிறத முதல்ல நிறுத்துறியா? நான் சொல்றத முழுசா கேளு. ஒருவேளை அண்ணன் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாருன்னா பிரக்யா வீட்டுக்குள்ள வந்துருவா. And you don't want that, sweetheart. அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவளால தான் ஜெயிலுக்கு போன. அதுக்கப்புறமா மத்த நிறுத்துங்க ப்ளீஸ். உங்க ஆசையை நீங்களே நிறைவேற்றிக்கோங்க. உங்களுடைய ஆசைக்காக என்ன கன்வின்ஸ் பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. நான் பிரக்யாவை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது நீ எனக்காக தானே நினைச்சிட்டு இருக்க? நோரியா, இதெல்லாம் உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன பத்தி கவலைப்படுறத நிறுத்துங்க. உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அத்தை. ஏன்னா நான் என்ன ஆசைப்படுறேனோ 100% எனக்கு அது கிடைக்க போகுது. அதனால என்ன வேணாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. நீ எங்க போயிருந்த? வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. இந்த ஆலியா மேடம் இருக்காங்களே, அடுத்தவங்க மேல இருக்கிற கோவத்தை என்கிட்ட தான் காட்டுவாங்க. நான் ரிப்போர்ட் படிச்சிட்டேன். நான் உனக்கு இப்ப மெயில் பண்றேன். பார்த்தாரு. யா டோன்ட் வரி. ஓகே விக்ரம், எனக்காக உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா? ஹே, டைம்லாம் இருக்கு டார்லிங். நான் முதல்ல வேலையை முடிச்சுக்கிறேன். அட, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நான் உங்களோட வைஃப் விக்ரம். நான் மன அழுத்தத்துல இருக்கேன். ஏன் இப்படி இருக்கேன்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? நான் நல்லா இருக்கேனா இல்லையா அதை நீங்க கேட்கணுமா இல்லையா? அதுதான் கேளுங்கன்னு சொல்றேன். நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். முடிஞ்சதா? சரி சொல்லு. இப்போ உன் லெக்சரை ஆரம்பி. அதுக்கப்புறமா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வேலை பார்க்க போயிருவேன். சொல்லு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ரன்பீரை நினைச்சு கவலையா இருக்கேன். அட, அவன் இப்ப என்னமா பண்ணிட்டான்? அவன் ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறான். வினோதமானா? அதாவது அவன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான். அட, என்ன பல்லவி, அவன் ஒரு வயசு பையமா? அவனுக்குன்னு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு? பர்சனல் ப்ராப்ளம்னா? அச்சச்சோ, கம் ஆன், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இந்த அளவுக்கு இப்படி பொசசிவா இருக்க? நானா? நீ இந்த அளவுக்கு அவன் மேல அன்பு செலுத்தினா அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடும். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜமான விஷயம். அதனால அவன் வருத்தத்துல இருக்கலாம். 2 நாள் அது தானாவே சரியா போயிடும். நீ அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோயே, அப்ப உங்க 2 பேருக்கு நடுவுல பெரிய ஸ்பேஸ் விழுந்து. விக்ரம், நான் சொல்றது நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவன் வந்துட்டான். ரன்பீர், சொல்லுங்க மாம். அது ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. உங்க அம்மா உன்னை பார்த்தால, அதனால உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டுட்டா. நீ போய் ரெஸ்ட் எடு. அட, எங்களே ரெஸ்ட் எடுக்க விடு. நீ இல்லப்பா, நான் உன்கிட்ட பேசணும். ரன்பீர், ஒரு நிமிஷம். ஹலோ விக்ரம், என்கிட்ட பேச பிடிக்கலன்னு நேரடியா சொல்லிடுங்க. அவ்வளவுதான். அப்புறம் நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது தயவு செஞ்சு குறுக்க வந்துடாதீங்க. சொல்லிட்டேன். உனக்கு டைம் இருக்குமா? சொல்றத கேளு. இங்க பாரு. அட, அது வந்து நான் வைஃப் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டேன். சாரி. எடு போன் எடு. சஹானா எதுக்காக போனை எடுக்க மாட்டேன்றான்னு தெரியலையே. பிராச்சியை நான் அவாய்ட் பண்றன்ற விஷயம் இவளுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இவ்வளவு போன் எடுக்கல. ஏன் இவ இப்படி நடந்துக்கணும்? நீ சொன்னது சரிதான் ப்ரோ. பணத்துக்காக ஓடுற பொண்ணுங்களுக்கு நடுவுல பிராச்சி அப்படி கிடையவே கிடையாது. ஆஃப் கோர்ஸ், ஃபேக்ட் தான். ஃபேக்ட், நீ சொன்னது ரைட். அதெல்லாம் உண்மைதான். ஆனா பிராச்சி அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போறது உண்மைதான். ஆனா அங்க ஒரு பெரிய ஈவென்ட்லாம் நடக்கல. அப்பா அங்க இருந்தா நியாயம் தான். ஆனா இப்பயா அங்க இருந்தா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உன்னுடைய அப்பாவுக்கு உங்க அம்மாவுடைய ரியல் கண்டிஷன் தெரியுமா தெரியாதா? இங்க பாரு, அப்பா அம்மா மேல ரொம்ப உயிரியை வச்சிட்டு இருக்காரு. அம்மா இந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அப்பா அவ்வளவுதான் உடஞ்சு போயிடுவாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அவர் உடஞ்சு போய் உட்காரத என்னால பார்க்க முடியாது. அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஐ டோன்ட் வாண்ட் தட் ரியலி. ஆனா நீ சொல்லுங்க மாம். யார பார்க்க உனக்கு வருத்தமா இருக்கு? அப்புறம் நீ ஏன் டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, போய் சொல்லாத ரன்பீர். இப்போ எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. சொல்லு, என்னாச்சு சொல்லு. நதிங், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சும்மா பேசிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நீங்க இப்ப தூங்கணும் இல்லையா மம்மி? அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லையா? நீங்க இப்ப போய் தூங்குங்க. நான் நல்லா இருக்கேன். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா ஆரியன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க, போங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. நிம்மதியா தூங்குங்க. ஓகே, நாம இத பத்தி பொறுமையா பேசலாம்மா. நம்ம அப்புறமா பேசலாம், சரியா? ஓகே, பை. கண்டிப்பா நான் வரேன். நீ உங்க அம்மா கிட்ட டைரக்டா பேசக்கூடாது. அப்பதானே உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே அவங்க இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க. அரியா, நான் சொல்றத கேளு.
மம்மி செல்ஃபிஷா மாறிட்டு வராங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் தான். அவங்க பண்றது தப்பு தான், இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா இல்ல. அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அவங்க பைத்தியமாவே ஆயிட்டாங்க. அந்த அன்பு எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா அதை விட நான் பிராச்சி மேல உயிரா இருக்கேன். எனக்கு உண்மை தெரியுன்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். ஐஸ்வர் என்னைக்கா இருந்தாலும் அம்மா என்கிட்ட வந்து எனக்கு எதிராக ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா ஒரு நாள் கேட்பாங்க. அப்ப நான் உண்மையை சொல்லிடுவேன், சிம்பிள். அதனால நான் அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த டென்ஷனையும் கொடுக்க விரும்பல, கவலைப்பட விரும்பல, ஸ்ட்ரெஸ் ஆக விரும்பல, சண்டை போட விரும்பல. நான் நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. என்னை விட்டு பிராச்சி ஏன் விலகி போறான்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆரியன், எனக்கு ஒரு விஷயம் இப்ப தோணுது. பிராச்சிய இப்படி பேச சொன்னது ரியாவா இருக்குமோ? இம்பாசிபிள் ப்ரோ. பிராச்சி என்னைக்கும் ரியா பேச்சே கேட்க மாட்டா. இன்ஃபேக்ட் சகானா தானே நம்ம கிட்ட சொன்னா பிராச்சிக்கு வந்து ரியாவை பிடிக்கலன்னு. அப்புறம் அவ பேச்சை எப்படி கேட்பா? ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு. அதனாலதான் பிராச்சி என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. என்ன நீ ஏன் போன் எடுக்கல? ஏன்னா நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும்ல. ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்றேன்? இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்லுவேன்? திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீ ஒத்துக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிரக்யாக்காவை பார்த்துட்டு தான் வர. அவங்க முன்ன மாதிரி இப்ப இல்லவே இல்ல. ஆமா ஆமா, 20 வருஷத்துல ஆளுங்க மாறதானே செய்வாங்க. அட நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க முன்ன மாதிரி இப்ப சந்தோஷமாவே இல்ல, ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்படின்னா உன் அக்காவை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவளுக்கு என்கிட்ட இருந்து விடுதலை வேணுமா? அவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்னை விட்டு விலகினாதான் சந்தோஷம் கிடைக்கும்ன்ற அதான் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கா. ஆனா அதுக்கு காரணம் நீ தான் நண்பா. உன் கண்ணுக்கு வெறும் அது மட்டும் தான் தெரியுது. அவளை என் பக்கத்துல கொண்டு வரதுக்கு நான் பண்ற விஷயம் உனக்கு தெரியல. அப்படி இங்க பாரு. வேணா பேசாது புறாவ். அவ என்னை விட்டு விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்கால. அதே மாதிரி நான் அவளை விட்டு விலகி இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்னு காட்டுதான் இப்படி பண்றேன். ஆனா உன் முகத்துல சந்தோஷமே காணுமே. உன் கண்ணுல கண்ணீர் நிரம்பி இருக்கு. இது ஆனந்த கண்ணீர். நாங்க 2 பேரும் விலகி இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சினிமா டயலாக்லாம் என்கிட்ட பேசாத. சரி, நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீ என்கிட்ட சினிமா டயலாக் பேசாத. ஆமா, அந்த பிரக்யா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவளுக்காக நான் பைத்தியமா இருக்கேனா? அவ பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கணுமா? என்னை விட்டு பிரிஞ்சு சந்தோஷமா இருக்க முடியும்னா என்னாலையும் இருக்க முடியும். உன்னை பிரிஞ்சு அக்கா ஒன்னும் சந்தோஷமா இல்ல. ஐ டோன்ட் கேர். உன்னோட ஈகோவை எதுக்கு திணிக்கிற? அப்பதானே அவ ஈகோ அழியும். அப்ப நீ ரியா கிட்ட நடந்துக்கிட்டது? ரியா சொன்னதுனாலதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ரியா சொன்னதை நீ ஒத்துக்கோ. நான் எதுக்கு அவ சொல்றதை ஒத்துக்கணும்? நீ சொல்றது கேட்கணும், ரியா சொல்றது கேட்கணும், எல்லாரும் சொல்றது கேட்கணும். நான் சொல்றது ஏன் கேட்க கூடாது? குரங்கு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறீங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு. கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? நான் மீராவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மீரா, ஏதாவது விஷயமா? வெயிட். அபி பிரக்யா விரும்புறான்னு உனக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? புறம் வேண்டாம். இது நமக்குள்ள இருக்கிற விஷயம். அவளை நடுவில் கொண்டு வராத. போதும் மீரா, நீ போ. உனக்கும் திஷாவுக்கும் இடையில ஒரு விஷயம் நடக்கும்போது நான் நடுவில் வந்தனா? இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் திஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நான் குறுக்க வந்து பேசினேன். நீ அப்போ ஒரு விஷயம் சொன்ன, ஞாபகம் இருக்கா? என் விஷயத்துல தலையிடாத. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் உன் விஷயத்துல நான் தலையிடல போற. நீ ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் எதுவுமே ஒண்ணு சொல்லல. அதே மாதிரி இப்ப நான் யாரை கல்யாணம் பண்ணாலும் நீ எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அபி, அது என்னன்னா, ஓ ஐ எம் சாரி. ஹாய் புரோ. ஹாய். நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். ஹே, இட்ஸ் ஓகே கம். அட இல்லப்பா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2 நண்பர்களும் பாத்துக்கிறீங்க. நீங்க பேசிட்டுங்க, நான் இல்ல வா. முன்ன மாதிரி எல்லாம் இப்ப எதுவும் கிடையாது. முதல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது அண்ணன் தம்பி மாதிரி பழகணும். ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இவரு இன்னொருத்திக்கு தம்பி ஆயிட்டாரு. சொல்லு, ஏதாவது வேலையா? நாளைக்கு திக்விஜய் வராரு, அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நாளைக்கு நலங்கு இருக்கு, அதனால எந்த பிசினஸ் மீட்டிங்கும் வேண்டாம். என்னால எதுக்கும் வர முடியாது. ஆமா, நாளைக்கு எனக்கு நலங்கு. நீயும் கண்டிப்பா வரணும். முதல் பாட்டில நான் உன் கூட தான் ஓபன் பண்ண போறேன். என்ன ஏன் அப்படி பாக்குற? உனக்கு தனியா இன்விடேஷன் கார்டு கொடுக்கணுமா என்ன? அவசியம் இல்ல. நீங்க எப்படி அக்காக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பீங்க, நான் உங்க கூட வந்துக்கிறேன். நல்லா அடிபட்டுச்சா? பிரக்யா கொடுத்த அடியோட இது ஒன்றும் பெருசு கிடையாது. எங்க பாரு அபி, நான் எதுவும் பேச விரும்பல. இன்னைக்கு நான் எதுவும் பேச விரும்பல. நாளைக்கு நலங்களை மீட் பண்ணலாம். டேக் கேர்.